வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் சின்னத்திரை உறுப்பினர்களுக்கு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க. ஒரு சங்கம்னாவே தாய் வீடு மாதிரி. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பொருளுமே தாய் வீட்டு சீதனை மாதிரி நாங்கள் நினச்சதை வாங்குவோம். இன்றைக்கி வாங்கினவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கூட ஃபோனில் அப்பப்போ பேசுகிறவங்க பார்த்திங்கன்னா உமா மேடம், கவி மேடம், பசி சத்யா மேடம், இன்னும் நிறைய பேர் இங்கே நிற்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு பேர் டக்குன்னு வரல, கோவிச்சுக்காதீங்க. தலைவர் சிவன் சீனிவாசன் ஐயா கையால் வாங்கினது எல்லாருக்குமே சந்தோஷந்தான். இதில் பார்த்திங்கன்னா தலைவர் கூட லொல்லு சவா பழனியப்பன் தம்பி வாங்கியிருக்காரு. கூட நிற்கிற தம்பி பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, கோவிச்சுக்காதீங்க தம்பி. அதே மாதிரி முன்னாடி நிறைய பேர் தலைவர் கூட நின்று வாங்கினுங்க, உங்கள் பேரெல்லாம் டக்குன்னு எனக்கு வரல, அதனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு என்னை கோவிச்சுக்காதீங்க. இங்கே நிற்கிறவங்க கற்பகம், இவங்க பேர் எனக்கு நல்லா தெரியும். நானும் தலைவர் கையால் பொங்கல் பரிசு வாங்கிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சிவகுமார் சார் மட்டும் எனக்கு டக்குன்னு கவனம் வருது, மிச்ச பேர் உண்மையிலேயே வரல. உங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நேரில் பார்க்கும்போது நல்லா பேசுகிறோம், டக்குன்னு பேர் மட்டும் வரமாட்டேங்குது, அதனால் கோவிச்சுக்காதீங்க. இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தலைவர் கூட சவால்ராமன் தம்பி, பரத் தம்பி, அப்புறம் கமல் தம்பி, மங்கி ரவி தம்பி, ஜெயின் தம்பி நிறைய பேர் நின்று நீங்கள் நல்லபடியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க. நேரில் அன்னைக்கு சந்திக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய பேர் விட்டுருக்கோம். திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீரியலில் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க எல்லாம் நேரில் நல்லவங்கப்பா. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் சீரியலில் வில்லனாக பண்ணுறவங்கெல்லாம் உண்மையிலேயே சரியில்லாமல் இருப்பாங்க போல் அப்படின்னு பார்க்குற பார்வையாளர்கள் நினைப்பீங்க. அது உண்மை கிடையாது. நல்லவங்க எப்பயுமே நல்லவங்க தான். இவரை பார்த்திங்கன்னா நிறைய வில்லன் கேரக்டர் தான் பண்ணுவார். ஆனால் ரொம்ப நல்ல குணம். பாட்டு அருமையாக பாடினார், அம்மன் பாட்டு பாடி காட்டினார், உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்து வருவார் பாருங்கள், நிறைய சீரியலில் இவரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர் பேர் திலீப். கட்டம் போட்ட சட்டை போட்டு நாராயணன் பக்கத்தில் நின்று அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கார்ல, இதுதான் இவருடைய உண்மையான குணம். ஆனால் நிறைய சீரியலில் வில்லன் கேரக்டர் பண்ணி டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் திட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கேரக்டரை அப்படியே உள்வாங்கி நடிப்பார். அன்றைக்கி இவங்கெல்லாம் பொங்கல் பரிசு வாங்கின அந்த ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. இன்னும் நிறைய பேர் ஃபோட்டோ எனக்கு வரல, அதனால் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் போடுவோமேனு போட்டேன். எங்களுக்கு கொடுத்த பொங்கல் பரிசில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போமா வாங்க. நல்ல தரமான அரிசி, அப்புறம் பாசிப்பருப்பு, திராட்சை, ஏலக்காய், முந்திரி, நெய், அப்புறம் மிளகு, சீரகம். அதாவது வெண்பொங்கல் வைப்பாங்கள்ல சில பேர், அதுக்காக சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கும் வெல்லம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எல்லா பொருளுமே தரமாக இருந்துச்சு. முக்கியமாக விஜயாங்கிறவங்க ஆர்டிஸ்ட்டு, அவங்க ஃபோன் பண்ணி அக்கா சூப்பர் பொருளுக்கா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நாங்கள் பொங்கல் பரிசு வாங்கும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, ஏன் வரலன்னு கொஞ்சம் கோபமாக சந்தோஷமாக பாசத்தோடு கேட்டீங்க. அப்புறம் ராயபுரம் ரமேஷ், அவங்க பிள்ளைங்க சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே கொடுத்த பொருள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவருக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுங்கக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னீங்க. இதோ சொல்லிட்டப்பா, ரொம்ப நன்றி நீங்கள் சொன்னதுக்கு. பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோவை போடணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஃபோட்டோ வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகி போச்சு. அதாவது 2-3 நாள் ஆயிடுச்சு. ரெண்டாவது எங்களுக்கும் இங்கே பக்கத்தில் கோயிலில் விசேஷம் நடந்ததுனால வேலைகள், அதே மாதிரி பொங்கலுக்கு துணி தைக்கிற வேலை கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு. சும்மா கொஞ்சம்தான் இருந்தாலும் அதை கரெக்ட் டயத்துக்கு தைச்சி கொடுக்கணுமே. ஏன்னா எல்லோரும் பொங்கலுக்கு போடணுங்கிறதுக்காக தான் துணி எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு முடியலைன்னா அப்புறம் தைச்சி தரேன்னு சொல்ல முடியாதுல்ல. துணியை வாங்கிட்டா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நான் தைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு மிச்ச வேலையை பார்ப்பேன். அந்த மாதிரி சில பேருக்கு தைக்க வேண்டியது இருந்துச்சு, அதை மட்டும் தைச்சி கொடுத்தேன். ஏன்னா ஜாக்கெட்டு மட்டும்தான். இப்போது இந்த பொருளெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னதுனால இந்த வீடியோவை நம்ம போடணும் அப்படின்னு நினச்சதே நான் போட்டேன். எதுக்கு அப்படின்னா, சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் கற்பகமாக இருக்காங்க. இந்த வாட்டி பொங்கலுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு என்னுடைய அன்பான ஆதரவாளர்கள் நினச்சிட்ருப்பீங்க. அதனால் உங்களுக்காகவும் சின்னத்திரை உறுப்பினர்கள் எனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, அம்மா பொருள் நல்லா இருந்துச்சு, என் பேரையும் சொல்லுங்கம்மான்னு. அதனால் அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணணும். எப்பயுமே நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்க செய்கிற நல்ல விஷயத்தை பாராட்டணும். நம்மளுக்கு உறவாக இருந்தாலும் அவங்க செய்கிற தவறையும் சுட்டி காட்டி அவங்கள சரி பண்ணணும். அதுதான் உண்மையான நட்புக்கு அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.